வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, முயற்சிப்போம் முறியடிப்போம். நாங்க கண்டிப்பா முறியடிப்போங்க நம்பிக்கையோட நம்ம கூட நம்மளுடைய கிராம நாயகி கிராம சீஃப் கெஸ்ட் வந்துக்கிறாங்க. நம்ம குயிலி அம்மா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற நலச்சங்கத்தில் வசிக்கும் குயிலி, சொந்த ஊர் திருப்பூர். வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. நீங்க எத்தனை வருடமா இந்த கலைத்துறையில பயணிச்சுட்டு இருக்காங்க? அதாவது எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு இதுதான் தொழில். அதாவது வந்து 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். 5ஆம் வகுப்பு 5தோட நம்மகிட்ட எங்களுடைய வாழ்க்கையை ஷேர் பண்றாங்க. 5ஆவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க. எனக்கு எங்க அம்மாவோட பிறந்தவங்க வந்து எம்ஜிஆர் வீட்டுல ராமாவர தோட்டத்துல போலீஸா இருக்காரு. என்னை திருத்தறக்காக கொண்டு போய் ராமாவர தோட்டத்துல வந்து ஜானகிமா வீட்டுல திருத்தறக்காக. ஆமா, நான் ஊருக்கு பழப்பதான் என்ன மாறாம இருப்பாப்ல அப்படின்னு சொல்லி போட்டு அங்க கொண்டு போய் எம்ஜிஆர் வீட்டுல இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து சுட்டு அப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னாங்க உங்களுடைய கலை பயணமே எம்ஜிஆர் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, ராமாவர தோட்டத்துல ரொம்ப வருஷமா அங்க சேவை செஞ்சுட்டு இருந்தேன் ஜானகிமா. அங்க சமையல் வேலை, அந்த வேலை, இந்த வேலை எல்லாம். அப்ப எனக்கு அந்த அம்மாவுக்கு வந்து என்னோட ஆர்வத்தை எல்லாம் பார்த்த உடனே என்ன சிப்பா தைச்சு கொடுத்து ஃபர்ஸ்ட் புலியூர் சரோஜாமா டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜாமாட்ட கொண்டு போய் விட்டாங்க. அங்க கொண்டு போய் விடும் போது என்ன ஆயிடுச்சு, அதாவது இப்ப எம்ஜிஆர் வீட்டுல இருக்கும் போது அந்த சுதந்திரம் அந்த அம்மா வீட்டுல வந்து ஒரு சேவை வேலை செய்யறதுக்காக வச்சுக்கிட்டாங்க. நம்மள வந்து பயன்படுத்திக்கிட்டாலே திடீர்னு போய் சினிஃபில் இண்டஸ்ட்ரியில போய் காலை வச்ச உடனே நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு ஆணா இருக்கணும், இல்ல நல்ல ஒரு பெண்ணா இருக்கணும். அப்படிங்கும்போது ஒரு வாய்ப்பு வந்து குரூப்ல ஆடுறதுக்கு கூட, குரூப் டான்ஸ் ஆடுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. நாமளே ஒரு திருநங்க. அப்ப வந்து நாம என்ன பண்ணணும், அங்க சின்ன சின்ன வேலைகள், பாத்திரம் கழுவுவோம், வீட்டு வேலை, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது இடையில இந்த அம்மா போன் பண்ணுவாங்க. அப்பப்ப போன் பண்ணுவாங்க ஜானகிமா. எனக்கு போன் பண்ணி என்னமா விஷயம் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு இது செட் ஆகலைன்னு சொல்லி சலீமிட்டு கொண்டு போய் விட்டாங்க. டான்ஸ் மாதிரி சலீமிட்டு கொண்டு போய் விட்டாங்க. சலீமிட்டு விடும் போது நல்ல எனக்கு ஒரு என்ன நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு. அங்க போகும்போது அவனோட எனக்கு கார் துடைக்கிறதுக்கு சின்ன சின்ன வீட்டு வேலை செஞ்சாலும் ஷூட்டிங் கூட்டிட்டு போயிடுவாரு. நீங்க ஷூட்டிங் பிளேஸ் கூட்டிட்டு போகும்போது எனக்கு டீ ஜூஸ் கேட்கற நேரத்துக்கு நிறைய நடிகர்கள் வாய்ப்பு நிறைய கிடைச்சது. அப்ப வந்து சினிமாவை பத்தி கத்துக்கிட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க சலீம் வீட்டுக்கு வந்து ரிஹர்சல் பார்க்க வருவாங்க. ஆக்டர்லாம் குரூப் டான்ஸ்கார்ல அந்த நாளைக்கு இந்த படம் அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து ரிஹர்சல் பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்படியே நான் இவரோட வந்து எனக்கு நல்லா முன்னேற்றம் கிடைச்சது. பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். அவர் வந்து சலீம்ங்கிறது வந்து இளமை கொஞ்சம் ஆடுகிற படத்துல வந்து தண்ணி லண்டா வேலை சத்தம் கேட்டுருச்சு அவர் தான். அப்ப வந்து எனக்கு நிறைய சப்போர்ட். நான் போனதுக்கு அப்பதான் நான் வேலை வெட்டி செஞ்சுட்டு சினிஃப் இண்டஸ்ட்ரியில கூட்டிட்டு போறது என்னை நல்லா பாத்துக்கிட்டாரு. நல்லா பாத்துக்கிட்டு இருக்கும் போது இப்போ நான் போனதுக்கு அப்புறம் தான் வந்து குழந்தையே பிறந்துச்சு. பிறந்துச்சு. அப்புறம் அந்த வாய்ப்புல வந்து அப்ப வந்து சிவசங்கர் எங்களை மாதிரி ஒரு திருநங்கை தான் வரும். சிவசங்கர் அவர் வந்து ஓவோ பொலிட்டிக்ஸ், நல்லா ஓவோ பொலிட்டிக்ஸ். அப்பெல்லாம் அப்போ நிறைய ஷூட்டிங்ல போவோம். எனக்கு ஆசை, நம்மளும் சினிமால வந்து ஒரு குரூப் டான்ஸ் நினைச்சு பண்ணலாம் இப்படிங்கும் போது எனக்கு ஏஜ் 10 இருக்கு, வயசு 10 காலகட்டங்கள் எனக்கு வயசு 10. அப்ப வந்து இவங்க ஒவ்வொரு பண்ற விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டேன். சினிமால வந்து எவ்வளவு ஒரு அசிங்கம் அவமானம் ரெண்டும் கலந்துதான் சினிமா, புரியுதா? அப்ப வந்து அந்த ஒத்துழைப்பு மெயின் தேவை. கத்தையே பணம் கொண்டுட்டு போனாலும் கூட அந்த பணத்தை யூஸ் பண்ணுவாங்க, முடியாது. அதனால நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு அப்புறம் இந்த சலீம் கிட்ட இருந்து சில விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு எனக்கு கேலி கிண்டல் கொஞ்சம் ஆளாயிட்டேன். நடவடிக்கை ரொம்ப சிப்பாலாம் போட்டுட்டு நடவடிக்கை போகும்போது ஷூட்டிங்ல என்ன கேலி கிண்டல் பேச நிறைய பேர் அப்ப நான் என்ன நினைச்சேன், சரி இந்த மாதிரி இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ற அந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொஞ்சம் தாங்கி சிவசங்கர் மாதிரி ஒரு டான்ஸ்ல ஒரு 4 பேருக்கு நான் கத்து கொடுத்துருப்பேன். நான் அங்கிருந்து சலீம் வீட்டுல இருந்து வந்து எங்க திருநங்கை வசிக்கக்கூடிய இடம் சைதாப்பேட்டை. அந்த சைதாப்பேட்டையில வந்து இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க திருநங்கையோட கலாச்சாரத்தை கத்துக்கிட்டேன். அவங்களுடைய கலாச்சாரம் அந்த மாதிரி கலாச்சாரம் கத்துக்கிட்டேன். அப்ப 2000 வந்து ஆனாலகம் படம் ரிலீஸ்
உலக அழியுதுன்னு சொல்றாங்க. ஆமா, ஆமா. உலக அழியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க பரபரப்பா பணத்தை எல்லாம் இறைக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பதட்டமான எங்க திருநங்கை சமுதாயத்துல ஆளாள படம் ரிலீஸும் போது நாளைக்கு போய் இந்த படம் பார்த்தே ஆகணும். அது பிரசாந்த் வந்து பொம்பளை பெண் வேடம் அவ்வளவு அருமையான அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்க என்ன ஆயிடுச்சு, அந்த படம் பார்த்துட்டு வந்த அன்னைக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டேன். படம் பார்த்துட்டு வந்துட்டே நானும் ஒரு டான்ஸரு, நம்ம வந்து இந்த மாதிரி முழு ஈடுபாடோட நம்மள அதாவது வந்து ஒரு ஆண் பெண்ங்கிறது வந்து முழுமையா இருக்கும். ஆனா ஆண்டவன் படைப்புல திருநங்கைங்கிறது ஒரு மூன்றாவது படைப்பு. அப்படிங்கும் போது நம்மளை நம்ம முழுமைப்படுத்திக்கிட்டா தான் மக்கள் மத்தியில நம்மளோட பதிவுகளை வந்து முறையா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டேன். வரும்போது மும்பை போனேன். மும்பை போய் அங்க ஒரு வருஷம் ஒத்தலட்சம் எங்க திருநங்கை பேச்சு கொட்டு ஒத்தலட்சம். அங்கிருந்து வந்து இங்க பெண்ணா மாறி எனக்கு சீர் பண்ணினாங்க, சடங்கு பண்ணினாங்க. அப்ப இருந்து நான் மதுரை போயிட்டேன். ஆமா, சீர் முடிஞ்ச கையோடய மதுரையில போய் முனிச்சாலையில நான் வந்து மணியம்மான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து மணியம்மான்னா வந்து ஒரு கரகாட்ட டீமிக்க தலைவி. ஆண் பெண் அதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சியும் இல்லை, என்ன நிகழ்ச்சி வேணும் அந்த அம்மாட்ட போனோம்னா இது. அப்ப வந்து நான் நல்லா இருப்பேன், சின்ன வயசு இல்லையா. அப்ப அந்த காலகட்டத்தை என்னை வந்து 3 வருஷத்துக்கு நீங்க தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கினாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கரகம் வைக்க கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கரகம் கத்துக்கிட்டு அப்புறம் இந்த ஜமா பாட்டம், ஜிக்காட்டம், கலை தொழில் என்ன எல்லா விதமான இன்னைக்கு கலை தொழில்ங்கிறது வந்து கரகங்கிறது வந்து அந்த கோயில் திருவிழா பண்டிகை கூட்டு தான் அந்த நிகழ்ச்சி. மித்த நேரம் கிடைக்காது. ஆனா இப்ப வந்து அரசியல்வாதி இப்ப மு.க. ஸ்டாலின் ஐயா வந்தாலும் சரி, கலைஞர் ஐயா வந்தாலும் சரி, நான் எம்.ஆர். ராமலிங்கம் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்காங்க. எம்.ஆர். ராமலிங்கம் சொல்லிட்டு பெரிய விஐபி. அதாவது இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் ஏர்போர்ட்டுக்கு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்.ஆர். ஜமாப் குழிவாங்க தான் நடக்கும். இந்த கையில பச்சையே குத்திருப்பாரு. அவர் வந்து பொங்கலூர் பஞ்சாயத்து வந்து அந்தக்காரங்க. அவங்க அந்த எம்.ஆர். ராமலிங்கம் கவுண்டர். அவங்ககிட்ட ஒரு 5000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 5000 மாணவர்கள் வந்து இந்த ஜமாப் தொழில எடுத்து நடத்துறாங்க. அப்ப யாரா இருந்தாலும், அதாவது வந்து மகளிர் மாநாடு வந்து திருச்சியில இருந்துச்சு. அப்ப கனிமொழி முன்னால நான் வந்து கலைஞர் முன்னால பேப்பர்ல ரெக்கார்ட் வச்சிருக்கேன். பேப்பர்ல அதாவது எந்த அமைச்சரா இருக்கட்டும், யாரா மினிஸ்டரா இருக்கட்டும், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்க தான் வரவேற்பே ஆடுவோம். அப்பேற்பட்ட காவல்துறையா இருக்கட்டும், சிஎம்ஆ இருக்கட்டும், எங்களை பார்த்து சல்யூட் அடிக்காம போக மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து கலைஞர் வந்து அந்த இடத்துல ஆடினா தான் மக்கள் வந்து கூடுவாங்க. மக்கள் கூடும் போது அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கலைத்தொழில நாங்க நிறைய இதுதான் இல்லை. அந்த எம்.ஆர். ராமலிங்கம் இன்ன வரைக்கும் எங்களுக்கு அப்பா மாதிரி எங்களுக்கு ஒரு பொண்ணு எப்படி பாதுகாப்பு பண்றாப்புல அந்த மாதிரி பாதுகாப்பு முறையில நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை, இன்னைக்கு இருந்தாலும் அவர் பேர் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அப்பதான் நான் மதுரையில போனேன், கரகாட்டம் ஆடினேன். எல்லா கலைத்துறையில வந்து நிறைய கவர்மெண்ட் ரெக்கார்டு முட்டு கலை பண்பாட்டு அம்மா ஜெயலலிதா கட்டி வச்சிருக்காங்க மதுரையில. அதுல வந்து நான் கவர்மெண்ட் ரெக்கார்டு முட்டு ஒரு 100 எண்ணம் வாங்கியிருக்கேன். சர்டிபிகேட் முட்டு. இன்னைக்கு வந்து அவார்டுங்கிறது வந்து ஒரு சாதாரணமா காசை கொடுத்து எங்க வேணா வாங்கிடலாம். அந்த கையெழுத்து, அதாவது எம்பி எம்எல்ஏ கையெழுத்து போட்டு அந்த கவர்மெண்ட் சீல் போட்டு அரசு முத்திரையோட அந்த ரெக்கார்டு இருந்தா தான் எங்க நாட்டுப்புற கலைஞர் வந்து எனக்கு முறையா ரெஜிஸ்டர் பண்ணி கிடைக்குங்க. முறையா ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நாங்க சங்கத்துல இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு மாசங்கிறது பென்ஷன் வருது. பென்ஷன் வருது. அப்ப இந்த சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்ல நீ என்ன சாதிச்சேங்கிறதுக்கு நான் அங்க எடுத்து காட்ட அனுப்பி வச்சுக்கேன். கலைத்துறையில இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுதான் ரீச் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் நிறைய பேசும். அதுதான் பேசுவோம். வந்து கூப்பிட்டுருக்காங்க, அம்மா நீங்க இந்த யூடியூப் இந்த இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், இவ்வளவு டேலண்டா இவ்வளவு விஷயங்கள் நிறைய வந்து பண்ணி எல்லாருமே இன்ஸ்டாகிராம்லங்க மற்றவருடைய சாங்க தனிப்பட்ட முறையில வாய் அசைவு மட்டும்தான் காமிப்பாங்க. ஆனா உங்களுடைய பதிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய தனி திறமைய காமிப்பீங்க. அது வந்து நாங்க மட்டும் இல்ல, பாத்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். வந்து எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு வந்து கலைக்கு வந்து வயசு கிடையாது. உண்மையான கதை இப்ப வந்து நாட்டுப்புற கலையில வந்து தெருக்கூத்துங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து சினிஃபில் இண்டஸ்ட்ரியிலேயே தெருவுல தெருக்கூத்து, அப்புறம் நாடகம், 3வது தான் சினிமான்னு வந்தது. சினிமான்னு வந்தது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இந்த நாட்டுப்புற கலையில நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஒருவேளை சாப்பாடு கிடைக்காது, குண்டு பல்ப் இருக்கும், அந்த குண்டு பல்ப்ல வச்சுட்டு நாங்க ஆடுவோம்.
அந்த ஆட போறதுல என்ன சில பேர் என்னமாங்க இது பெண்ணா இல்ல இது ஆனா நிறைய வித்தியாசங்கள் நிறைய வந்து எங்களுக்கு ஒரு இதா இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு மனசுக்குள்ள நம்ம கலைஞர் வந்து எப்படி தெரியுமா, இன்னைக்கு ஒரு கெட்டகாரி ஆயிடுச்சு ஒரு வீட்டுல, எங்க வீட்டுல ஒரு கெட்டகாரி ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் அந்த இடத்துல போய் ஆடி ஆகணும், இதை நாங்க அவாய்ட் பண்ணிட்டு நான் போயிட்டு 10 பேர்த்த சிரிக்க வச்சுட்டு வந்து கிளம்பிடுறேன். ஏன்னா கலைஞர் வந்து 10 பேரை சிந்திக்க வைக்கிறதும் சிரிக்க வைக்கிறதும் கலைத்தான். அந்த கலைத்துறையில அதனால அதுக்காகவே நான் வந்து என்ன நிறைய வந்து பணம் காசு சம்பாதிக்கிறேன், ஏன்னா புகழ் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். எங்க போனாலும் உங்களுடைய குயிலிங்கிற புகழை நிறைய இடங்கள்ல வந்து இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய அனுபவத்துல பாதி கூட இருக்காது என்னுடைய வயசு. நிறைய இடங்கள்ல உங்களுடைய அனுபவத்தை நான் கத்துக்கிட்ட நான் கேட்கறேன். யார் அந்த குயிலிங்கிறாங்க, யார் அம்மா, அந்த அம்மாவை பார்க்கணும்னு பலமுறை ஒரு மகேந்திரன்கிட்ட சொல்லி ஆனா சந்திக்கணும், அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கும்போது இன்னைக்கு உண்மையாவே என்னன்னாங்க உங்களை சந்திச்சு பேட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையா வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மர்மனுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து போலியான முகத்தினை வச்சு பப்ளிசிட்டிங்கிற பேர்ல பணத்தை கொடுத்து நிறைய வந்து அவங்களுக்கு திறமைகள் கிடையாது, உண்மை திறமைகள் கிடையாது. ஆனா திறமைகளை வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மர்மனுக்கு மேல என்ன மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க. அண்ணன் மகேந்திரன் பலமுறை சொல்லிட்டு நானும் சொன்னேன், அம்மாவும் சொன்னாங்க. அம்மா சொன்ன மாதிரி நிறைய திறமைசாலிகளை தேடி தேர்ந்தெடுத்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு மகேந்திரன். நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு, அதாவது கண்ணு முக்கியமா இமை முக்கியமான்னு என்ன கேட்டானா, கண்ணை பாதுகாக்கிறது இமை. அந்த இமையா வந்து நிறைய பேத்துக்கு உன்னோட தொழில் நிறைய இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி நல்ல நல்ல திறமையுள்ள கலைஞர்களை சேகரிச்சு நல்ல வழி கொண்டு வர உண்மையிலுமே மிக்க மிக்க நன்றி. மேடை நிகழ்ச்சியில நிறைய மேடை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க, கிராமங்கள் சிட்டியில. அங்க நிறைய விதமான என்ன சொல்றதுங்க ஒரு மாதிரியான முகசுளிப்புகள் இருந்திருக்கும். நம்மளே நமக்கு ஒரு வருத்தம், ஒரு ஃபீலிங். கேட்கிற அர்த்தங்கள் எழுதுறீங்களா? இந்த 20 வருஷத்துக்கு முன்ன நாங்க கலை துறையில வரும்போதெல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க மாடலிங் உலகத்துல எந்த டிவி எடு சேனல் எடு கிளாமர் தான் பண்றாங்க. அந்த காலகட்டங்கள்ல வந்து ஆண்களே வந்து பெண் வேட அணிந்து ஆடுவாங்க. அப்ப ஆணா இருக்கட்டும் திருநங்கையா இருக்கட்டும் வித்தியாசம் தெரியாது. எனக்கு தெரியுமா அண்ணமார் கதை சின்ன பெரிய கதை படிக்கும் போது நிறைய வந்து சேல் பார்த்தா பொம்பளையா இருப்பாங்க, நிறைய முடி வளர்த்தி இருப்பாங்க. அப்ப இவங்களும் வீலாத்தான் இருப்பாங்களான்னு அவங்க ரொம்ப இதா இருப்பாங்க. அந்த காலகட்டங்கள்ல கேலி கிண்டலுங்கிறது இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த 20 வருஷ காலகட்டத்துல நான் எந்த இடத்துல போன அம்மா உண்மையாவே என்னன்னாங்க ரொம்ப ரொம்ப ஒரு மதிக்கத்தக்க ஒரு சொசைட்டி வந்து மரியாதைகள் கொடுக்கறாங்க, மதிக்கிறாங்க. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து அவங்களுக்கான அங்கீகாரம் அரசாங்கமே கொடுக்குது. அதுக்கான பயணம் அவங்களும் பாத்தீங்கன்னா சிறப்பா செய்யறாங்க, அரசு பணியில் இருக்கிறாங்க, நிறைய துறைகளை வந்து சாதிக்கிறாங்க. அப்ப நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது இந்த சீசன் டைம்ல தான் கரகாட்டங்கிறது. அந்த காலகட்டங்கள்ல அந்த பார்த்திருப்பீங்க, ஒரு சமுதாய கூடத்துல வந்து டிவி வச்சு ஒளி மொழி போய் பார்த்துருப்பாங்க. அப்ப வந்தெல்லாம் கரகாட்டங்கிறது சில நேரத்துல எங்களுக்கு கிடைக்காது. அப்ப வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இறங்காம 18 நாள் 20 நாள் சுத்துவாங்க. அப்ப வந்து ஊர் வார்டு நம்பரு, கவுன்சிலரு, ஊர் பெரியவரு, போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் வாங்கி நாங்க திருநங்கைகளே. அப்ப எனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? 18 ரூபாய். 18 ரூபாய். இதுக்கு கீழே ஒரு ஆள் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பாப்ல, இறங்காம ஓட்டுவாப்ல, ஒரு 50 பல்ப் படிப்பாப்ல, நான் 50 பல்ப் படிப்பேன். நாங்க திருமதி பழனிசாமி சத்யராஜ் எங்களை பார்த்துட்டு அது படமே எடுத்தாங்க. எங்களை பார்த்தா அதுல வந்து ஒரு 5 திருநங்கை 6 திருநங்கைங்க அந்த ஊருக்குள்ள போய் கிராமமா போய் கேட்டு அந்த ஊர்ல கோயில் பர்மிஷன் வாங்கி அந்த ஊர்ல பாதுகாப்போட நாங்க ஆடுவோம். 20 நாள் 30 நாள் ஊருக்குள்ள சாப்பாடு கொடுப்பாரு, கையேந்தி தான். நாடகம்லாம் எங்களை அதாவது 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிச்சுடுவான். சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். போய் வீடு வீடா போய் கதவை தட்டுவான். கதவை தட்டும் போது அம்மா தண்ணி ஊற்றி வச்சிருப்போம்மா. நாங்க அதாவது எங்க கலைத்துறையில நாங்க பட்ட கஷ்டங்கள் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல பதிவு செய்யறேன். அன்னைக்கு கரகாட்டங்கிறது சித்திரை பிறந்தா வைப்பிறந்தா இந்த மாதிரி இதுதான். மித்த நாள்ல வந்து சும்மாதான் இருக்கணும். காட்டு வேலைக்கு கூட எங்களை கூப்பிட மாட்டாங்க, காட்டு வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க, நாத்து வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. நாங்க கிராமம் இந்த மாதிரி போய் டான்ஸ் ஆடுவோம்.
அப்ப ஆடும்போது ஒரு 5 லேடிஸ் ஆடுவாங்க. திருநங்கைக்கு வந்து பொம்பளை வேஷம் அணிந்து நாங்க ஆடுவோம். அப்ப வந்து 4 ஆம்பளைங்க ஆடுவாங்க எங்களுக்கு பாதுகாப்பா. பல்ப் அடிக்கிறது, அம்மிக்கலை வச்சு உழவு குத்துறது, இந்த மாதிரி நிகழ்ச்சியில நான் பண்ணியிருக்கேன். நான் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டுக்கு ஊர்க்காரங்கள அழுவாங்க. அந்த 18 20 நாள் விட்டு ஆடிட்டு நாங்க வெளியில வரும்போது ஊர்க்காரே எங்களுக்கு கண்ணீரத்திலி எங்களை விட்டு போறீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் 18 ரூபா சம்பளத்துல ஆடி இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம். அந்த உழைப்பு தானே முயற்சி. இன்னைக்கு அந்த தொழில் நடத்துற ஆம்பளைகள் நிறைய பேர் இருந்துட்டாங்க. இப்ப சைக்கிள் தொழிலுக்கே ஒரு அர்த்தமில்லாம இன்னைக்கு நீங்க சொல்றது முடிவு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா சிலர் வந்து படத்தை கூட பார்த்துருக்க பழைய படத்தை. இன்னைக்கு இருக்கிற கலை, இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்படி எல்லாம் ஒரு கலை இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இது நீங்க சொல்றது மூலியமா தான் தெரியும். அப்புறம் நிறைய இந்த ஈரோடு, சேலம் அங்க இங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வண்டி கோயில் திருவிழாக்கு வண்டியில ஆடிட்டு வரும். மாட்டு வண்டி எங்களுக்கு வந்து போக்கஸ் லைட் வச்சு செட் பண்ணிடலாம். அதுல சில ரவுடி பசங்களே எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு நல்ல முழுமையை வந்து இந்த கலைத்துறைக்கு ஒரு மதிப்பு இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. உண்மையாவே கடந்த காலகட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமேங்க அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை சிறப்பா கொடுக்குறாங்க. அது வந்து படித்து நல்ல துறையில் இருக்கிறாங்க. நான் கோபி செட்டிப்பாளையம் திடீர்னு போயிட்டுன்னு வச்சுக்க, ஃபர்ஸ்ட் ஆள் என்னை அழைச்சு பார்த்தா, அம்மா உங்க பேர் குயிதானம்மா அப்படிமா. அம்மா இன்னைக்கு நான் ஆடின இடத்துல, அந்த ரெக்கார்டன்ஸ் ஆடின இடத்துல எனக்கு தெரியாத முகங்கள் கிடையாது. நான் வந்து கால் வச்சு ஆடாத இடம், பாஸ்போர்ட் எடுத்து போகாத இடம் தான். நம்ம நாட்டோட தலைநகரத்து வரைக்கும் நான் கரகாட்டம் ஆடி இருக்கேன். மும்பை எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் ஆடிட்டு வந்துட்டேன். இதே நான் இடத்துல நம்ம தான் வந்து ஆடணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து எப்படி தெரியுமா, ஆள் பாதி ஆடை பாதி. இன்னைக்கு வந்து மார்லி உலகத்துல சின்ன பிள்ளைகள இன்னைக்கு கலைத்துறைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் சொல்றது எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு. இப்ப வந்து கலையை விரும்புறவங்க என்ன விரும்புவாங்க கண்டிப்பாங்க. இன்னைக்கு வந்து அதுதான் டீசெண்டா சொல்றேன், ஆடை பாதி. அதனால இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து கிளாமர் வந்துட்டனால எங்க கலைத்துறைக்கு எங்களுக்கு கொஞ்சம் மதிப்பில்லாம போயிடுச்சு. இன்னும் அது நீங்க மதிப்பில்லை அப்படிங்கறது விடணுமா, இன்னும் உங்களுக்கான அங்கீகாரம் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னன்னாங்க, உங்களை மாதிரி இருக்கிற மிகப்பெரிய அனுபவசாலிகள், திறமைசாலிகள் வந்து உங்களோட கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அது எப்படின்னு தெரியாம கூட இருப்பாங்க. உங்களுக்கு நீங்க யாராச்சும் கத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசை உண்டா? யாராச்சும் நான் கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைய பேருக்கு கத்து கொடுத்துருக்கேன். அதாவது வந்து எங்க திருநங்கை சொசைட்டிலேயே வந்து எப்படி வேணா வாழலாங்கிற வாழ்க்கை கிடையாது. நம்ம இப்படித்தான் வாழணும், வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள வாழணும். புரியுதுங்களா? இப்ப நான் வந்து இத்தனை வருஷமா எனக்கு பண காசு கலைத்துறையில சம்பாதிச்சேன்னு சொன்னா நான் சம்பாதிச்சேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேக்குறீங்க, மக்களை சம்பாதிச்சிருக்கேன். நான் போதத்தில என்னை ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேங்க. இதை விட செல்ஃபி எதுவும் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு எங்க சில திருநங்கைக்கு ஒரு 50 பேத்துக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துருக்கேன், கரகாட்டம் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு அவங்க தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. அருமை அருமை அருமை. உங்க மூலியமா ஒரு கலைத்துறை வாழ்து இல்ல, எப்படி வயசாயிருச்சு நீங்க சொல்லலாம். நான் ரிட்டையர்மெண்ட் நீங்க எப்படி சொல்லலாம். எனக்கு இன்னைக்கும் வந்து எனக்கு கலைத்துறையில வந்து நிறைய வந்து கலையரசனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடியூப் சேனல்ல ஒரு பரவலாக போயிட்டு இருக்குது. அவங்க வந்து நாட்டுப்புற கலையிலே வந்து தலைவர். அவங்க கையெழுத்து போட்டா தான் கின்னஸ் ரெக்கார்டே முறியடிக்க முடியும். ஆமா, இப்ப அகோரியா மாதிரி அந்த பையன் வந்து எனக்கு கின்னஸ் ரெக்கார்டு சாதனை பையனை கொடுத்தாப்புல. இல்ல நாங்க ஒரே பண்ணிட்டு இருக்கோம் கலைத்துறையில. அவனும் ஒரு நம்பர் வந்து, அதாவது மனிதனே உள்ள மனிதர்கள் யாரா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், உயிரினங்கள் ஒண்ணுதான். உயிரினங்கள் ஒண்ணுதான். என்ன எங்களாட்ட அந்த கலைத்துறையை நம்பிட்டு இருக்கிற திருநங்கைகளை எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரம் இதாகாம எங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி இந்த கவர்மெண்ட் அரசு பண்ணித்தரும். நிச்சயமாங்கம்மா. ஏன்னா இன்னைக்கு அங்கீகாரம், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம், எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத வரைக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு ஒரு சின்ன கோரிக்கை மாதிரி அரசாங்கத்துக்கிட்டவே கேட்டிருக்கிறாங்க. அது என்னன்னா நிச்சயமா அது கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்கம்மா. கண்டிப்பா. அதாவது என்ன தெரியுங்களா, இந்த கலை எங்க திருநங்கை சமுதாயத்துல நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. அவங்களோட படிப்பை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சமையல் மாஸ்டர் இருக்காங்க, பிரியாணி மாஸ்டர்,
காய்கறி வியாபாரம் பண்ணி பிழைக்கிறவங்க, நிறைய தன்னம்பிக்கையோட பயணிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. புரியுதா? அவங்களுக்கு என்ன இப்ப எனக்கு வந்து கலைத்துறை, நான் போய் உங்களை போய் சமையல் இது பண்ண மாட்டாங்க. நான் மக்களை சந்தோஷப்படிய கலைத்துறையில் இருக்கிறேன், அவங்க வயிற்ற சந்தோஷப்படுத்துக்கிற சமையல் துறையில் இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு கலைத்துறையில ஒவ்வொருத்தர் இருக்காங்க. எல்லா திருநங்கையிலும் சமுதாயத்துல எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நல்ல முறையா இருக்கும். அதான் ஆசைப்படுறேன். முயற்சிப்போம் முறியடிப்போம் என்ற நிகழ்ச்சியில நமக்காக ரொம்பவும் நேரம் ஒதுக்கி நம்ம கூட நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியாத காலகட்டங்களே அவங்களுடைய வாழ்க்கை விஷயங்களை நிறைய விஷயம் நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்க சொல்லுவதெல்லாம் ஒன்று மட்டும்தான், எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும், கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது, இருந்தாலும் இன்னும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான சரியான ஒரு அடித்தளம் அமைத்து தரணும் அப்படின்னு அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நீங்க ஏதாச்சும் அதாவது இன்னைக்கு என்னை பேட்டிக்கு எடுக்க வந்திருக்கிறேன் இளஞ்சீரன் அந்த யூடியூப் சேனல்ல பாருங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு வந்து இன்னைக்கு நிறைய வந்து வழித்தடங்கள்ல நிறைய உண்மை விஷயங்கள், அதாவது சில பேர் தவறான கருத்துக்கள் வந்து பண்றாங்க, அதெல்லாம் கணக்கில்ல. இன்னைக்கு எங்கேயோ நடக்கிறது, கண்ணு கெட்டாத தூரத்துக்கு நடக்கிறது இன்னைக்கு சின்ன செல்லுல நம்ம பார்க்குறோம், சேனல்ல பார்க்குறோம். அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த இளஞ்சீருக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.